உடைகிறதா ஓபிஎஸ் அணி? வில்லங்கமாகும் ரவீந்திரநாத். எந்த வாரிசுக்காக பன்னீர்செல்வம் அதிமுகவில் இருந்தபடி முஷ்டியை முறுக்கிக் கொண்டிருந்தாரோ, இன்று அந்த வாரிசால் அவரது அணியே உடையும் நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று அங்கலாய்க்கிறார்கள் ஓபிஎஸ் அணியினர். எல்லாம் மந்திரி கனவு படுத்தும் பாடு என்கிறார்கள் அவர்கள். தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை கிராமத்தைச் சேர்ந்த பேச்சிமுத்துதான் பின்னாளில் பன்னீர்செல்வமாகி இருக்கிறார். சொந்த ஊரில் ஃபைனான்ஸ் செய்தபடி பால் பண்ணையும் டீ கடையும் நடத்தி வந்த பன்னீர்செல்வம் எம்ஜிஆரின் தீவிர ரசிகனாக இருந்து அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டவர். பெரியகுளம் நகர எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர், ஜானகி அணி சார்பில் பெரியகுளம் நகர செயலாளர் என பதவிகளை வகித்தவர். 1991 ஜானகி ஜெயலலிதா அணிகள் இணைந்த பின்னர் பெரியகுளம் நகர கூட்டுறவு வங்கியின் இயக்குனர் ஆனார். அதன் பின்னர் பெரியகுளம் நகர செயலாளர், பெரியகுளம் நகராட்சி தலைவர், தேனி மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் என படிப்படியாக வளர்ந்து வந்தார். டான்சி வழக்கு தீர்ப்பின் போதும் சொத்து குவிப்பு வழக்கின் போதும் ஜெயலலிதாவுக்கு தண்டனை அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழக முதலமைச்சராகவும் பதவி வகித்தார். அதேபோல் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்னர் 2016 டிசம்பர் 6ஆம் தேதி 3வது முறையாக முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பன்னீர்செல்வம் 2017 பிப்ரவரி 15ஆம் தேதி வரை அந்த பதவியில் இருந்தார். அதன் பின்னர் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகியவர் ஜெயலலிதா சமாதியில் தர்மயுத்தம் என்னும் பெயரில் தியானம் செய்தது அரசியலில் பரபரப்பை கிளப்பியது. சசிகலா, டிடிவி தினகரனுக்கு எதிராக கடைவிரித்த ஓபிஎஸ்க்கு ஒரு அமைச்சர், 7 எம்எல்ஏக்கள், 10 எம்பிக்கள் ஆதரவு அளித்தனர். அதிமுக 2 அணியாக பிரிந்து கிடந்த சூழலில் சொத்து குவிப்பு வழக்கு காரணமாக சசிகலா சிறை செல்ல நேர்ந்ததால் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தின் முதலமைச்சரானார். இந்த சூழலில்தான் மத்திய பாஜக அரசின் அழுத்தம் காரணமாக தனித்தனியாக செயல்பட்டு கொண்டிருந்த இபிஎஸ், ஓபிஎஸ் அணிகள் 2017 ஆகஸ்ட் 21 ஒன்றிணைந்தன. இதன் காரணமாக பன்னீர்செல்வத்துக்கு துணை முதலமைச்சர் பதவியும் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பதவியும் கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து சசிகலாவும் தினகரனும் நீக்கப்பட்டார்கள். இரட்டை குழல் துப்பாக்கியாக இணைந்து அதிமுகவை வழிநடத்தி கொண்டிருந்த இபிஎஸ், ஓபிஎஸ் இடையே நீடித்த யார் பெரியவர் என்னும் போராட்டத்தில் ஒரு கட்டத்தில் அதிமுகவிலிருந்து பன்னீர்செல்வம் வெளியேற்றப்பட, இரட்டை இலை சின்னத்தையும் அதிமுக கொடியையும் கூட அவர் பயன்படுத்த முடியாத நிலையில் இன்று தனி அணியாகவே ஓபிஎஸ் செயல்பட்டு வருகிறார். எம்ஜிஆர் காலத்தில் அடிப்படை உறுப்பினராக இருந்து அரசியலில் தன்னை வளர்த்து கொண்ட பன்னீர்செல்வம் தனது வாரிசான ரவீந்திரநாத்தை அரசியலில் முன்னுக்கு கொண்டு வர பல்வேறு பகீரத பிரயத்தனங்களை மேற்கொண்டார். ஆனாலும் ஜெயலலிதா இருந்தவரை கட்சி பதவிகளில் மட்டுமே ரவீந்திரநாத்தால் தொடர முடிந்தது. 2019 நாடாளுமன்ற தேர்தலில்தான் ரவீந்திரநாத் முதல் முறையாக தேனி தொகுதியில் போட்டியிட்டார். அப்போது தனது மகனின் தேர்தல் வெற்றிக்காக பணத்தை தண்ணீராக செலவழித்ததாகவும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாகவும் ஓபிஎஸ் மீது பல்வேறு புகார்கள் கிளம்பியது. அந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில் ரவீந்திரநாத் ஒருவர் மட்டுமே வெற்றி பெற்றார். அப்பாவை போல அடிமட்டத்தில் இருந்து வளர்ந்து வராமல் அப்பாவின் பிரபல்யத்தை வைத்துதான் ரவீந்திரநாத் அரசியலில் தன்னை அடையாளம் காட்டிக்கொண்டார். அவரது வெற்றி தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் வெற்றி செல்லாது என அறிவிக்கப்பட்ட நிலையில் அவர் உச்சநீதிமன்றத்தை நாட அந்த தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டதால் அவர் இன்று நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அதிமுகவிலிருந்து பன்னீர்செல்வம் வெளியேற்றப்பட்ட பின்னர் ரவீந்திரநாத்தின் நடவடிக்கைகளும் மாறியதாக கூறப்படுகிறது. அதன் ஒரு கட்டமாகத்தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து பேசியது. அண்ணா நகர் திமுக எம்எல்ஏ மகனுடன் தொழில் ரீதியாக இணைந்திருப்பது என்று அரசியல் மட்டத்தில் செயல்பாடுகள் மாற, அதேபோல பாஜகவுடன் ரவீந்திரநாத் நெருங்கி கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. தற்போது நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக பன்னீர்செல்வம் பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த பேச்சுவார்த்தையில் தாமரை சின்னத்தில் நிற்கும்படி பன்னீர்செல்வம் தரப்புக்கு கூறப்பட்டிருக்கிறதாம். ஆனால் அவரோ இரட்டை இலை சின்னத்தில் தான் நிற்போம் அல்லது சுயேட்சை சின்னத்தில் நிற்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாராம். இரட்டை இலை கிடைக்குமா கிடைக்காதா என்பது நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னர் தான் தெரிய வரும். அதே நேரம் தாமரை சின்னத்தில் நின்றால் ஓபிஎஸ் அணி என்னும் அடையாளம் காணாமல் போய்விடும் எனும் பதற்றம் காரணமாக கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்கிறது என்றும் தேர்தலில் போட்டியிடவில்லை என்றும் குழப்பங்களை வெளிக்காட்டி வருவதாகவும் ஓபிஎஸ் தரப்பிலேயே கிசுகிசுக்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் வாரிசு ரவீந்திரநாத் தாமரை சின்னத்தில் நிற்கலாம் என்று அப்பாவிடம் கூறியிருப்பதாக சொல்லப்படுகிறது.
2019 தேர்தலில் எம்பியாக வெற்றி பெற்றும் இணையமைச்சர் பதவி கூட கிடைக்காமல் இலவு காத்த கிளியாக இருந்து வந்ததால் எப்படியும் இந்த தேர்தலில் போட்டியிட்டு எப்படியாவது வெற்றி பெற்று மத்திய அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் எனும் தனியாத தாகத்தோடு ரவீந்திரநாத் இருப்பதாக கூறப்படுகிறது. ரவீந்திரநாத் மீதான பெண்கள் புகார் காரணமாக அவருக்கு சீட் கொடுப்பது குறித்து பாஜக தரப்பு யோசிக்கும் நிலையில் எப்படியும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும், எனக்கு போட்டியிட வாய்ப்பு தர வேண்டும் என்றும் அப்பாவிடம் அழுத்தம் திருத்தமாக ரவீந்திரநாத் கூறுவதால் ஓபிஎஸ் எடுக்கும் முடிவு அவரது அணிக்குள் பிளவினை ஏற்படுத்தும் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள்.